பக்தியால் அரங்கனை ஆண்டாள், அழகாய் தமிழை ஆண்டாள், ஜோதியாய் கலந்து வைகுண்டம் ஆண்டாள், வணங்கும் நம் மனதையும் ஆண்டாள். சூடிக் கொடுத்த சுடற்கொடி ஆண்டாள், ஆண்டாள் நாச்சியார். ஆடி மாதம் முழுவதும் புனிதம் நிறைந்தது. ஆனால் அதில் பூரம் நட்சத்திரம் மிகுந்த சிறப்பு வாய்ந்தது. இன்று திருவாடி பூரம், ஆண்டாள் நாச்சியார் அவதரித்த புனித நாள். இந்த நாள் ஆண்டாள் ஜெயந்தி என்றழைக்கப்படுகிறது. ஸ்ரீவில்லிபுத்தூர் வடபத்திரசாயிக்கு மலர் கைங்கரியம் செய்து வந்த விஷ்ணு சித்தர் என்பவரின் நந்தவனத்தில் துளசி மாடம் அருகே பிறந்த ஒரு குழந்தைக்கு கோதை என பெயரிட்டு வளர்த்து வந்தார். கண்ணனின் கதைகளை கேட்டு அவன் நினைவிலேயே வளர்ந்தாள் கோதை. விஷ்ணு சித்தர் பெருமாளுக்கு அர்ப்பணிக்க வேண்டிய மாலையை கோதை முதலில் தானே அணிந்து ஆனந்தம் அடைந்தாள். அதை அறிந்து கலங்கிய விஷ்ணு சித்தரிடம் அவள் சூடியதையே நான் சூடுவேன் என்று அரங்கநாதன் கூறினார். மாதவனே என் மணாளன் என்று திருமாலிடம் தெய்வீக காதல் கொண்டு பாவை நோம்பிருந்து திருமாலின் அருளில் திருவரங்கத்தில் ஜோதியாக கலந்து திகழ்ந்தாள். தனது கனவையும் பக்தியையும் காதலையும் திருப்பாவையாக திருவாய்மொழியாக எழுதி அழகான தமிழோடு பெருமை கொண்டாள். எம்பெருமானை மணந்து தன் தந்தை விஷ்ணு சித்தரை பெரியாழ்வாராக உயர்த்தினார். 12 ஆழ்வார்களில் ஒரே பெண் ஆழ்வார் என்ற பெருமை ஆண்டாளுக்கே உரியது. ஆண்டாள் நாச்சியார் பிறந்து வளர்ந்து பாசுரம் பாடி வடபத்திரசாயி சுவாமியோடு அருள் பாலிக்கும் திருக்கோவில் ஸ்ரீவில்லிபுத்தூர். இத்திருக்கோவிலில் ஆண்டாள் பிறந்த தினமான திருவாடிப்பூரம் சிறப்போடு கொண்டாடப்படுகிறது. சைவ மரபிலும் இந்த திருநாள் பராசக்தி அவதரித்த நாளாக கொண்டாடப்படுகிறது. அத்தனை சிறப்புமிக்க இந்த ஆடிப்பூரம் கோதையாய் பிறந்து சூடி கொடுத்த சுடற்கொடியாய் மலர்ந்தாள். இசையால், மொழியால், பக்தியால் திருமாலிடம் காதல் கொண்டு அவளையே ஆட்கொண்டாள். என்றும் நம் பக்தியையும் ஆட்கொள்வாள் ஆண்டாள் நாச்சியார்.